நம்ம விறகு வெட்டுற காட்டில் பார்த்திங்கன்னா 2 மூங்கல் இருந்ததுங்க. அந்த மூங்கத்தூரில் பார்த்திங்கன்னா ஒரு குருத்தும் இருந்தது. நம்ம விறகு வெட்டுற ஆளுகள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த குருத்து சாப்பிட்லான்னு சொன்னாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்ல. சரி அவங்க சொன்னதுனால ட்ரை பண்ணுறோம். அது எப்படி எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா, அதை வெட்டி எடுத்துகிட்டு வந்து அவங்க அதை க்ளீன் பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற தொப்பை எல்லாத்தையும் கட் பண்ணி உரிக்கணும். உரிச்சிட்டோம்னா அது உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் கிழங்கு மாதிரியே இருக்கும். அது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னனால நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, அதை நம்ம அந்த மேலே இருக்கிற வேஸ்ட்டியெல்லாம் எடுத்துகிட்ருக்குறோம். அது எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள். நம்ம விறகு வெட்டுற அருவா கத்தி வச்சதை எடுக்கிறோம். சுத்தமாக உரிச்சு எடுக்கிறோம் பாருங்கள், நீட்டாக. இந்த குருத்து வந்து ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. நம்ம மலைவாழ் மக்கள் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பழக்கமாகவும் இது இருக்குது. பாரம்பரிய உணவுன்னு நினச்சிக்கோங்க. பாருங்கள், கடைசி வரைக்கும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிழங்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அதை உரிச்சு எடுத்துக்கணும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு மூங்கில் கிழங்கெல்லாம் உங்கள் ஏரியாவில் ஒரு கிராமப்புற லைனில் இருக்குங்க. இருந்துச்சுன்னா நீங்களும் மிஸ் பண்ணாமல் எடுத்து அதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதில் நம்ம எவ்வளோ தேவையான கிழங்கு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறோன்னு பாருங்கள். எது ஆகும் எது ஆகாதுங்கிறது இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த கிழங்கு மட்டும்தான் எடுக்கணும். மீதி வேஸ்ட் எடுத்துடணும் வெளியே. அந்த ஒயிட் கலராக இருக்கிறது மட்டும்தான் கிழங்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை பஜ்ஜி செரவுற தகடு வச்சு தாங்க செரவுறோம். எவ்வளோ ஸ்லைஸாக செரவுறோன்னு பாருங்கள். அது அந்தளவுக்கு தான் செரவணும். செரவி நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதை போட்டு ஊற வைக்கணுங்க. அதாவது ஒரு நைட்டு ஊறணும். அடுத்த நாள் அந்த ஊற வச்ச அந்த தண்ணியை சிந்திட்டு அந்த கிழங்கு மட்டும் உப்பு தண்ணி வச்சு நல்லா வேக வைக்கணுங்க. வேக வச்சு அந்த தண்ணி நல்லா அந்த கிழங்கு வேகணும். வெந்த பின்னாடி அந்த தண்ணியிலேருந்து அந்த கிழங்கு மட்டும் வடித்து எடுக்கணும். அந்த தண்ணி யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதுலேருந்து வடித்து எடுத்துட்டு பாருங்கள் எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள். சுத்தமாக நீங்கள் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த தண்ணி அந்த கிழங்குல இருக்கிற கசப்பு தன்மையெல்லாம் அந்த தண்ணியிலே நின்றும். அதனால் அந்த தண்ணி வடிக்கணும். இந்த மாதிரி சுத்தமாக வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சு வந்த பின்னாடி கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச பின்னாடி ஒரு 2 பெரிய வெங்காயம், நான் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம இப்போ சேர்த்திக்கிறோம். தக்காளி போட்டு நல்லா தக்காளி வணக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா தக்காளி வெங்காயம் வணங்கின பின்னாடி நம்ம வேக வச்சுருப்போம் பார்த்தீங்களா கிழங்கு, அந்த கிழங்கை சேர்த்தணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்திக்கலாங்க. நான் சிக்கன் மசாலும் கறி மசாலும் சேர்த்திருக்கேன். சேர்த்து அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக வச்சிட்டோம்னா போதுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு அந்த கிழங்கு குருத்து கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க டிப்ஸு.